ஒரு ஒரு 4 நண்பர்கள் இருக்காங்கன்னா 4 பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ மட்டும்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யுது அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க? ஓகே, இது உண்மையாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் வேலை செஞ்சுருக்கும். இது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ தான் வேலை செய்யுது. அப்போது இது உண்மை இல்லை போல் இருக்கு அப்படின்னு நினச்சி அதை விட்டுடுவீங்க. ஸோ அது வந்து டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, அது ஏன் தோல்வி அடைஞ்சது, மற்ற 2 பேருக்கு ஏன் அது வேலை செய்யலை அப்படின்னு நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்க்க போகிறதும் இல்லை. இவங்களுக்கு எப்படி வேலை செஞ்சதுன்றதையும் நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்க்க போகிறதில்ல. அதில் டீப்பாக போய் அனலைஸ் பண்ணி பார்க்க ஒரு ரிசர்ச்சராக நீங்கள் பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு 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 பயனாளராக, ஒரு யூஸராக அது வந்து வேலை செஞ்சுதா இல்லை, எனக்கு ரிசல்ட்டு தான் முக்கியம். உள்ள என்ன மெக்கானிசம் இருக்குன்றது எனக்கு புரியலை, உள்ள என்ன மெக்கானிசம் இருக்குன்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் அது வேலை செய்தா இல்லையா அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ரிசல்ட்டை மட்டும் தான் பார்ப்பீங்க. அதுக்கு பின்னாடி என்ன மெக்கானிசம் இருக்குது, அது ஏன் வேலை செஞ்சது, ஏன் வேலை செய்யலைன்றதை பற்றி நீங்கள் யோசிக்க போகிறதில்ல. அப்போது வெறும் ரிசல்ட்டை மட்டும் பார்த்து இது உண்மை பொய்ன்னு டிசைட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணுறீங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில், உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டெக்னிக்கை நீங்கள் அப்ளை பண்ணி அது வேலை செய்தா பார்க்கலாம். ஆனால் இது ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குற விஷயம் கிடையாது. ஏன்னா சயின்டிஃபிக் மெத்தட்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தடவை நடக்கிற விஷயமே கிடையாது. எத்தனையோ சயின்டிஸ்ட், எத்தனையோ இன்வென்டர்ஸ்லாம் பல 100 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த எதிர்பார்த்த ரிசல்ட்டே கிடச்சிருக்கு. நிறைய விஷயங்களை ஒரு இன்வென்ஷன் பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஃபெயில்டு அட்டம்ப்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சில இன்வென்ஷனுக்குலாம் 1000 அட்டம்ப்ட்லாம் கூட நடந்திருக்கு. ஸோ அப்போது ஒரு சயின்டிஃபிக் மெத்தடில் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணுன்னா 100,000 தடவை அட்டம் பண்ணணும் அப்படின்றது அவசியம். ஆனால் நீங்கள் அவ்வளோலாம் ட்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 10 தடவை ட்ரை பண்ணுங்கள். ரிசர்ச்சராக இதை ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணி, ஓகே இது வந்து சில சமயம் வேலை செய்யுது, சில சமயம் வேலை செய்யலை, சிலருக்கு வேலை செய்யுது, சிலருக்கு வேலை செய்யலை. அது ஏன் அப்படின்றத நான் கொஞ்சம் டீப்பாக டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு 4 புக்கை படிச்சுட்டு அதை பேசலை. அதை பற்றி ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணி, எனக்கும் நான் ட்ரை பண்ணது, மற்றவங்களுக்கும் ட்ரை பண்ணி, அதுக்கப்புறமா ஒரு கான்செப்ட் எனக்கு புரிஞ்சுது. ஓகே, இது வந்து வேலை செய்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது, வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஸோ அப்போ தான் இன்னும் புரிஞ்சுது, லா ஆஃப் அட்ராக்ஷன் தவிர இன்னும் நிறைய லாஸ் இருக்குது. நம்ம இது ஒரு விதி தான், அப்படியே ஈர்ப்பு விதின்றது ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் மேனிஃபெஸ்டேஷனுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி நிறையா லாஸ் இருக்குது அப்படின்றதும் எனக்கு என்னுடைய ரிசர்ச்சில் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதை பற்றி நான் நிறையா ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன்.